நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் வந்தாங்க வீட்டுக்கு? இந்திரா என்னமா சொல்றா? அதுக்குள்ள உனக்கு ஃபோன் பண்ணிட்டாளா? வீட்டை பார்க்க எதுக்கு புரோக்கர் வந்தாங்க? மகாக்கா தான் அனுப்பியிருப்பாங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். வீடு அவ பேர்ல தானே இருக்கு. என்ன வந்துட்டீர்னு? அக்கா கோவத்துல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. அதுக்கு எதுக்கு புரோக்கர்? 2 பேரும் வந்தாங்க. வீட்டோட வேல்யூஷன் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? வேற என்ன நினைக்கிறா? வீட்டை வித்துடலாம்னு நினைக்கிறா. அவ நினைச்சா மட்டும் வீட்டை வித்துற முடியுமா? ஏன் முடியாது? உங்க அப்பா அவ பேர்ல தானே வீட்டை எழுதி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? மகா பேர்ல பண்ணதான் எல்லாருக்கும் தெரியுமே சித்தப்பா. எல்லா ஊர்லயும் கோர்ட்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறது புருஷனும் பொண்டாட்டியும் அண்ணனும் தம்பியும் தான். சொத்துன்னு வந்துட்டா யாரையும் நம்ப முடியாதுப்பா. நான் அதை கேட்கல. மகா பேர்ல வீடு இருந்தா அவ இங்க வந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு எதுக்கு புரோக்கர்லாம் அனுப்பணும்? அக்கா டென்ஷன்ல ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மகா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியல. ஆட போயா, ஒவ்வொரு தடவையும் அவ ஏதாவது பண்ணுவா, நீ இப்படித்தான் சொல்லுவ. அவளும் அதை விட நம்ப முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கிறா. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லை. எனக்கு என்ன பயம்னா, அக்கா பாட்டுக்கு கோவத்துல வீட்டை யாருக்குன்னா வித்துட்டாங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியுமா என்ன? அவங்க பேர்ல வீடு இருந்தா ஈஸியா பண்ணலாமே. எதையும் யோசிக்காம பண்ணா இப்படித்தான் இருக்கும்னு இனியாவது இவனுக்கு உரைக்கட்டும். இது எதுவுமே என்னால நம்பவே முடியல. மகாவா இப்படி பண்றா? அதைத்தான் ஜனனி நானும் யோசிக்கிறேன். திடீர்னு இப்படி 2 ஆள் அனுப்பி வீடை விலை பார்த்துட்டு வான்னு சொன்னா நீங்க எல்லாம் பயப்படுவீங்கன்னு எப்படியுமா யோசிக்காம இருந்தா? அதுல கொடுமை என்னன்னா, அந்த புரோக்கர் படுபாவி மகாவுக்கு போன் பண்ணி வீட்டை நல்ல ஆளுங்களா பார்த்து வாடகைக்கு கொடுக்க முடியாதான்னு சொல்லியிருக்கான். அவ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். நான் வேணா போய் அக்கா கிட்ட பேசி பார்க்கவா? என்ன பேசுவ? இல்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு. டேய், அவ இப்ப கொலவரியில இருக்கா. நீ போய் சிக்கின உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா. நீ தான் போய் பேசுறதுக்கு சரியான ஆள். போ போ போய் வாங்கிக்க. இல்ல பாரதிக்கு தானே என்ன பார்த்தாலே ஆகாது. மகாக்காவுக்கு என்ன பிரச்சனை? டேய், எப்படிடா பச்சை புள்ள மாதிரி பேசுற? ஏய், நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் பாரதிய உங்க மாமாக்கு பிடிக்கலன்னு மகா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுல இப்ப நீ தான் பஞ்சாயத்துக்கு சரியான ஆளு. போமோனே போ. யாரும் போக வேண்டாம். நான் போய் பேசுறேன் அவகிட்ட. அம்மா, வீடு இல்லம்மா, என்ன வேணாலும் அவனை எடுத்துட்டு போய் சொல்லு. இப்படி ஆள் அனுப்புறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுமா. இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க நீங்க. அவ மனசுல என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்போம். அதை சரி பண்ணா எல்லாமே தானா சரியாயிடும். நான் பேசுறேன். நீதாம்மா சரியான ஆளு. போய் நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி கேளு. நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். என்னப்பா, நீ கவலைப்பட விஷயம் என்னாலே உட்கார்ந்து கவலைப்படுவ. இப்ப ஹெவியா கவலைப்படுறதுக்கு ஹெவியான பெரிய விஷயமே கிடைச்சிருக்கு. விடுவியா? கவலைப்படு கவலைப்படு. வா ஜன்னே, என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன?
நீங்க பண்ண வேலைக்கு ஏதாவது அவார்ட் கொடுக்கலாம் தான். எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒருத்தர் மேல விழுந்து கிடக்கிறது இல்லனா கெட்டி ஒதுக்கிறது என்ன பழக்கம் இது பாரதி? பேலன்ஸ் பண்ணவே தெரியாதா? எதுக்கு இப்படி கோவிச்சுக்கிற? நீ என்ன சொல்ற எனக்கு புரியல ஜானு. புரியாத மாதிரி நடி. அது எப்படி தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ண முடியுது உங்க ரெண்டு பேரால? நீ என்ன சொல்ல வர்றன்னு புரியல ஜானு. ஆமா, அப்பா வீட்டை விட்டு தான் போக சொன்னாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அவரை எதிரி மாதிரியே பாக்குறது. அவர் உண்மையில போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணும்னே கொடுப்பாரா? அவரால நீ அடி வாங்குறத பார்க்க முடியுமா பாரதி? அதான் கொடுத்தாரு. முட்டாள் மாதிரி பேசாத. அதான் தெரியாம நடந்து போச்சுன்னு அன்னைக்கு அவர் கத்துனாருல. இதெல்லாம் நம்ப சொல்றியா? இத சொல்லதான் குட்டியா? நீ நம்ப வேண்டாம். மகாதா லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீயும் அவளோட சேர்ந்து எல்லாமே பண்றியா? ஓ மாமா பத்தி உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் கூட இருந்ததுல அவரை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டியா? அவரை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? அதான் வேணாம்னு சொன்னேன்ல. வேணான்னு சும்மா இருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க செஞ்சிருக்க வேலை, வீட்டை வைக்கிறதுக்கு ஆள் அனுப்பிருக்கீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? என்ன ஸ்மார்ட்டா பண்றதா நினைப்பா உங்க ரெண்டு பேருக்கும்? எனக்கு புரியல ஜனனி, நீ என்ன சொல்ற? ஆமா, அப்பா மகாவோட பேர்ல தான் வீடு வாங்கினாரு. அதுக்காக அது மகாவோட வீடு ஆயிடுமா? ஆஃப் கோர்ஸ் அவ வேணும்னு கேட்டா நாங்க யாருமே அப்செக்ட் பண்ணவே மாட்டோம். அப்படி பண்ணாம வீட்டுக்கு எவனையும் அனுப்பி வீடு என்னோடதுன்னு சொல்ல வைக்கிறது என்ன புத்தி பாரதி? சத்தியமா நீ சொல்றது எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு ப்ளீஸ். ஏய் பாரதி, போய் சொல்லாத. நீதான் அவ என்ன பண்ணாலும் கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கியே. ஐயோ ஜானி, எனக்கு சத்தியமா புரியல. என்னன்னு தெளிவா சொல்லு. வீடு உன் வைஃப் பேர்ல இருக்கான். அதனால அவ ஆள் அனுப்பி வீட்டை பார்த்துட்டு வர சொல்லிருக்கா. இந்த டீடைல்ஸ் போதுமா? ஏய், நிஜமாவா சொல்ற ஜனனி? உனக்கு தெரியாம மகா இத பண்றாத நான் நம்பணுமா? சத்தியமா நீ சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மகா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? எனக்கு உங்க யார் மேலயும் கோவம் இல்ல, அப்பா மேலதான் கோவம் இருக்குன்னு சொல்லி இப்படிதான் பண்றதா? இப்படி எல்லாம் எவனையும் வீட்டுக்கு அனுப்புனா வீட்டுல இருக்கவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. டிஸ்டர்ப் ஆகுறத விடு. இப்படி எல்லாம் மிரட்டுறது என்ன மாதிரி ஆட்டிட்யூட்? மகா எப்ப இப்படி ஆனா? சாரி, மகா இப்படி பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை ஜனனி. வீட்டை பார்க்க எதுக்கு ஆள் அனுப்புனா? வீடு அவன் பேர்ல இருக்குங்கிற திமிர் தான். எல்லாரையும் ஆட்டி பார்க்கணும்ல. சாரி, எனக்கே கஷ்டமா இருக்கு ஜனனி. இது பார் பாரதி, நீ அவளோட பேசு. ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ பண்றதுக்கு எல்லாம் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் அவ மேல இருக்க அன்பு மட்டும்தான். உங்க மாமா இப்ப கூட அவ கேட்டா அந்த வீட்டை கொடுத்துருவாரு. எனக்கு தெரியும். நாங்களும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனா மகாவோட நோக்கமும் வீடு இல்ல. எங்க எல்லாருமே டென்ஷன் பண்ணணும், ஹர்ட் பண்ணணும். அது உனக்கு புரியலையா பாரதி? இப்படி அவ யோசிக்க ஆரம்பிச்சானா மத்தவங்களோட நிம்மதி மட்டும் இல்ல, அவளோட நிம்மதியும் போயிடும். இத முதல்ல சொல்லி கொடு அவளுக்கு. இன்னொன்னு அவகிட்ட சொல்லு, அவ என்ன பண்ணாலும் அப்பா மாதிரி நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லு. பிளாங்க் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீதான் அவளை கெடுக்கிற. அன்பா இருக்கிறதுங்கிறது பண்ற தப்புக்கெல்லாம் கூட இருந்த சப்போர்ட் பண்றது இல்ல. பாத்துக்கோ பாரதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, மகா, மகா. என்ன பாரதி? என்னாச்சு மகா உனக்கு? ஏன் அப்படி நடந்துக்கிற? சத்தியமா நீ இப்பெல்லாம் மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகா. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? உன்னால இப்பெல்லாம் கூட யோசிக்க முடியுமான்னு என்னால நம்பவே முடியல மகா. பாரதி, முதல்ல என்ன விஷயம்னு தெளிவா சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. நீ எதை பத்தி பேசுறேன்னு முதல்ல சொல்லு. நான் இப்பதான் ஜனனியை பார்த்து பேசிட்டு வரேன். ஓ,
என்ன சொன்ன? அங்க எல்லாரும் இருக்கிற வீடு உன் வீடு சொல்லி பிரச்சனை பண்றியாம? நான் பிரச்சனை பண்றேனா? என்ன பேசுற பாரதி? வீடு என் பேர்ல இருக்கு. அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சேன். அவ்வளவுதான். என் பேர்ல இருக்கிற வீடு என்னோடதுன்னு சொன்னா பிரச்சனை பண்றேன்னு அர்த்தமா? சரி மகா, அங்க இருக்கிற வீடு உன் பேர்ல இருக்கட்டும். ஏன் உன் வீடாவே இருக்கட்டும். அதுக்காக அங்க இருக்கிறவங்க யார்ட்டையும் எதுவும் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு அங்க ஆள் அனுப்பி வீட்டுல இருக்கவங்களை அசிங்கப்படுத்துவியா? என்ன பாரதி, பழைய பாசம் இன்னும் ஒட்டிட்டு இருக்கோ? எந்த தப்பும் பண்ணாம அடிபட்டு அவமானப்பட்டு யாரும் இல்லாம இப்படி அனாதையா நிக்கிறோமே, இத்தனை அசிங்கத்துக்கும் காரணம் உன் மாமா மிஸ்டர் மதியழகன் தானே? அவர் என்ன வேணாலும் செய்வாரு, அதை நான் பார்த்துட்டு சும்மா நிக்கணும். அவர் பண்ண அநியாயத்துக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசினா அது அவருக்கு அவமானம். இத்தனை கஷ்டத்தையும் நீயும் நானும் தானே பாரதி அனுபவிக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச நீயா இப்படி பேசுற? இல்ல மகா, சண்டை நமக்கு மாமாவுக்கு மட்டும்தான். அதுவும் அந்த அசோக்னால வந்ததுதான். இங்க பாரு, ஜனனி, சுபா, இந்திரா, சுசி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க மகா? இங்க பாரு, நமக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிறதே இவங்க மட்டும் தானே மகா. அவங்க இருக்கிற வீட்டை உன் வீடுன்னு சொல்லி கேட்டா அவங்க மனசு என்ன பாடுபடும் சொல்லு. நான் அவங்க யாரும் வெளியே போக சொல்லலையே பாரதி. நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன உங்க மாமாவுக்கு அவர் இருக்கிற வீடே அவர் பேர்ல இல்லங்கறத புரிய வைக்க வேணாமா? ஒரு தப்பும் பண்ணாம நீ அன்னைக்கு அடிபட்டு வந்தப்போ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லல? யோசிச்சு பாரு பாரதி. இந்த வீடும் பக்கத்துல தர்மரானனும் தம்பிங்களும் இல்லனா நம்ம என்ன ஆயிருப்போம்? ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னப்போ ஒரு நிமிஷம் மனசு பதறிச்சுல்ல பாரதி? எல்லாம் யாரால? ஓ மாமாவால தானே? அதெல்லாம் மறந்துட்டு சமாதானமா போற அளவுக்கு நான் ஒண்ணும் நல்லவில்ல பாரதி. புரியுது மகா, அதுக்காக பழிக்கு பழி வாங்குறதுலாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு, பிடிக்கலன்னு சொன்னா ஒதுங்கி போறதுதான் நல்லது. ஆனா நாம ஒதுங்கி போனாலும் அவங்க விடலையே பாரதி. விரட்டு விரட்டுன்னு விரட்டினாங்களே, முடிஞ்ச அளவுக்கு ஓடணும். இப்ப முடியல, விடாம அடிச்சாங்க, நின்னு தடுத்தோம். அப்பவும் அடிக்கிறத நிறுத்தலையே. இனி திருப்பி அடிக்கிறதா ஒரே வழி பாரதி. ஓங்குன கை அடிக்காம இறங்க கூடாது. ஒரு அடி கூட மிஸ் ஆகாம அடிக்கணும் பாரதி. என்ன பாரதி, பஞ்ச் டைலாக்லாம் பேசுறேன்னு பாக்குறியா? நம்ம பக்கத்துல நிக்கும் போதுதான் சொந்தம், பந்தம், பாசம் எல்லாம். எதிரில போய் நின்னாலே அவங்க நமக்கு எதிரிதான். ஏய் மகா, அவங்க எல்லாரும் உன்னை அப்படி பார்க்கலையே மகா. நானும் அவங்க யாரையும் அப்படி பார்க்கலையே. எனக்கு எதிரி உங்க மாமா தான். ஏய், நீ அவங்களை நேரடியாக எதுக்குறனாலும் மாமா கஷ்டப்படுதுன்னு நினைச்சா அவங்க எல்லாத்துக்கும் தானே கஷ்டம். என்ன பாரதி புதுசா பேசுற? இப்படி எல்லாம் போய் மகா கிட்ட பேசுன்னு ஜனனி உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாளா? இல்ல பழைய ஜனனி பாசம் பேசுதா? என்ன மகா இப்பெல்லாம் பேசுற? இங்க பார், யாரும் சொல்லி இப்படி பேசல. தப்புன்னு பட்டத உன்கிட்ட சொல்றேன். நீ ஏன் கூட மட்டும் பேசி நான் சொல்றத மட்டும் கேட்டா உனக்கு எதுவுமே தப்பா தெரியாது. இனி வீட்டு விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாத. வீட்ல இருக்கிறவங்கள பத்தியும் பேசாத. முக்கியமா ஜனனி கிட்ட பேசாத. இத நான் வேற எதையும் மனசுல வச்சுட்டு சொல்லல. ஜனனி கிட்ட பேசணும்னு நினைச்சா நீ பேசிக்கோ. ஆனா அத பத்தி என்கிட்ட வந்து பேசாத. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மகா. ஆனா நீ சரி தப்புன்னு மட்டும் தெரியுது. பொறுமையாரு, அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவு எடுக்காத. நான் பாத்துக்கிறேன். சரியா தப்பான ஆராய்ச்சி பண்ணாம முடிஞ்சா என் பக்கம் நில்லு.
ஆபீஸ்ல மீட் பண்ணா ஃப்ரீயா பேச முடியாதுமா, அதான் உங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னேன். பரவாயில்ல சார். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கும் என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல. அதனால தான் உங்களை கேட்கலான்னு வந்திருக்கோம். வீடு மகா பேர்ல இருந்தாலும் வாங்கினது அப்பா தான். அதனால மகா எதுவும் பண்ண முடியாம அதை பிளாக் பண்ண முடியுமா? மகா பேர்ல டாக்குமெண்ட் இருக்கிறதால அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஸோ நாம அப்படி பிளாக் பண்ண முடியாது. இனிமே தான் மதியம் அந்த வீட்டை மகா பேர்ல எழுதி வைக்கிறதா இருந்தா சிஸ்டர்ஸ் நீங்க அதை அப்ஜெக்ட் பண்ண முடியும். கரெக்டு தான். பட் இப்ப என்ன சார் பண்ண முடியும்? அப்பா என்ன சொல்றாரு? அவரு மகா கிட்ட தானே வீடு இருக்க போகுதுன்னு நினைக்கிறாரு. நானும் அதை தான் நினைச்சேன். இப்போ என்ன பிரச்சனைனா, மகா அந்த வீட்டுக்கு வந்து இருந்தா கூட பரவாயில்ல. அவ பண்றதெல்லாம் பார்த்தா வீட்டை யாருக்காவது வித்துருவான்னு தோணுது. ஓ, ஐ சி. அப்படி நடந்தா வீட்ல யாராலையும் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. முக்கியமா அப்பா ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. மகாக்காவுக்கு வீட்டை கொடுக்கறது ஒன்றும் மாமாவுக்கு பெரிய விஷயமே இல்லை. வீட்டை வித்துருவாங்கன்னு தான் எல்லாரும் பயப்படுறோம். ம், அது எனக்கு புரியுதுப்பா. வீட்டை மகா எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நாம ஏதாவது செய்யணும். டாக்குமெண்ட் நம்மகிட்ட தானே இருக்கு, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. டாக்குமெண்டாவை வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டு பேர்ல அப்பா ஒரு 50 lakhs லோன் வாங்கியிருந்தாரு. அதை திரும்ப கட்டிட்டாரு. வீட்டோட டாக்குமெண்ட் கூட இன்னும் அந்த பேங்க்ல தான் இருக்கு. அதனால ஸோ உடனே இப்போ நம்ம லோன் அப்ளை பண்ணலாமே. லோன் வாங்கினா அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டை எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை அது வரைக்கும் தள்ளி போடலாமே. சூப்பர் சார். ஆனா லோன் வாங்க மகா சிக்னேச்சர் வேணும்ல? பழைய லோன் முடிஞ்சதுமே அப்பா ஒரு லோன் அப்ளை பண்றது ஐடியாவில் இருந்தார். மகா சைன் பண்ணி கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்க. வேற பிரச்சனையில இந்த ப்ராசஸிங்கை கண்டினியூ பண்ணாம விட்டார். அதை உடனடியாக நம்ம ப்ராசஸ் பண்ணா போதுமே. சார், இது கொஞ்சம் உடனே செய்யலாம் சார். ஆனா இது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைம்மா. லோன் முடிகிற வரைக்கும் தான். அது முடிய டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாங்க மகாவை சரி பண்ணிடுறோம். அந்த ஹோப் உங்களுக்கு இருந்தா அது போதுமே. நான் பேங்க் ப்ராசஸ் என்னன்னு பாக்குறேன் சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். சரிம்மா. தேங்க்யூ சார். சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, பாரதி, தூங்கலையா? பாரதி, நான் உன்னதான் கேக்குறேன், தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. இல்ல, நீ நார்மலாவே இல்ல. என்னன்னு சொல்லு பாரதி. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னாச்சு? ஏன் அழுற? அழாத மகா. ஏன், என்னாச்சு? போ பாரதி, நீ பேசாத. ப்ளீஸ் மகா, என்ன சொல்லு. இப்படி அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ல சொல்ற? என்னால வேற என்ன பண்ண முடியும்? அழதானே முடியும். இங்க பாரு மகா, இப்ப என்னாச்சு? எதுக்கு அழுகிறன்னு சொல்லு. என்ன யாருமே புரிஞ்சுக்கல பாரதி, நீயும் புரிஞ்சுக்கல. ஏய், என்ன சொல்ற மகா? நானும் உன்னை புரிஞ்சுக்காம போனேன். காலையில எப்படி பேசின என்கிட்ட? பெட்ரூம் உள்ள வந்ததுல இருந்து நீ என்கிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்ல. என்ன பார்க்கவே பிடிக்கல உனக்கு? சாரி மகா, கலந்த ஏதோ டென்ஷன்ல என்னமோ பேசிட்டேன். அதுக்காக உன்னை எப்படி மகா பிடிக்காம போகும்? இல்ல, நீ அப்படிதான் பண்ண.
நான் எல்லாருக்கும் வேண்டாதவளாயிட்டேன்ல பாரதி. மகா ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? இங்க பாரு, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். பாரதி, யாருக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்ன வெறுத்துறாத பாரதி. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல பாரதி. எனக்கு மட்டும் உன்னை விட்டா வேற யார் மகா இருக்கிறா? இங்க பாரு மகா, நீ இல்லாம இந்த பாரதி இல்ல. இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாத மகா. நான் இவ்வளவு தூரம் என் குடும்பத்தை எதிர்த்து இறங்கி போராடுறேன்னா நீ எனக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருக்கேன் பாரதி. உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு தூக்கி எறிஞ்ச மதியழகனுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும் பாரதி. நான் நல்ல முறையில பொறுமையா முன்னேறி காட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னைக்கு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணாங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். பொறுமையா பதில் சொன்னா இவங்களுக்கு புரியாது. பொட்டுல அடிச்ச மாதிரி தான் பதில் சொல்லணும். இப்ப நான் பண்றது உனக்காக, எனக்காக. நம்மள வாழ விடாம பண்ணவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக. சரியா தப்பான்லாம் நான் யோசிக்கல, யோசிக்க தேவையும் இல்ல. என் பாரதி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம், என் பாரதி சிந்தனை கண்ணீருக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். பாரதி, எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? இது என்ன கேள்வி மகா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. லைஃப்ல என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். எப்பவும் நீ என்ன சப்போர்ட் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணு. மகா, உங்களோட எப்பவும் இருப்பேன். உன்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும், என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இது சத்தியமா பாரதி.